இத பாரு துளசி, ஏற்கனவே உனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகர் ஃபேக்டரியே வச்சிருக்க. அதனால இந்த ஸ்வீட் எல்லாம் நீ திங்காதடி, புட்டுக்கு வெடி. அப்புறம் ஊன்னு சங்கு உதுறதுக்கு கூட உன் புருஷன்கிட்ட காசே கிடையாது. உன் பொண்ணுகிட்ட கூட ஏதோ பாக்காத பார்த்த மாதிரி அபுக்கு திட்டுவாடி. அத கொண்டா இந்தா. வேண்டாம் போல இருக்கு. சரி வாடி போலாம். தேங்க்யூ, நாம போலாம். அவ கட்டிக்கிட்டு நான் குடுத்துற நடத்துறேன்னு அவன் ஆத்தா கையில அப்படியே அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். வசு முன்னாடிலாம் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. சொல்லு வசு. வசு, அர்ஜுன் சார், நான் உங்களை இப்பவே மீட் பண்ணணும். நானும் உன்னை மீட் பண்ணலாம் தான் நினைச்சேன் வசு. எங்க பார்க்கலாம்? நீங்க உடனே மொட்டை மாடிக்கு வரீங்களா? வரேன். அர்ஜுன் சார், சார் சொல்லு வசு. என் வீட்டுக்கு இனியாவும் பாட்டியும் வந்திருந்தாங்க. உன்னை பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் வசு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு. நான் சத்தியம் பண்ணி கொடுப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு என் வாழ்க்கையில இல்லாம போச்சு அர்ஜுன் சார். நம்ம காதல நீதான் வசு முதல்ல என்கிட்ட சொன்ன. இப்ப கூட உனக்கு அப்புறம் தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன். வசு, எல்லாத்துலயும் நீதான் வசு ஃபர்ஸ்ட். எனக்கு வேற வழி தெரியல வசு. மனசுல நினைச்சவங்களோட ஒண்ணு சேரணும்னா பெத்தவங்கள பத்தியும் மத்தவங்கள பத்திலாம் கவலையப்படக்கூடாதுல. ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேருமே சூழ்நிலை கைதி மாதிரி இல்ல? காதல மனசு தீர்மானிச்சாலும் முடிவை சந்தர்ப்ப சூழ்நிலைங்க தான் தீர்மானிக்குது. அர்ஜுன் சார், எல்லாரும் தான் காதலிக்கிறாங்க. ஆனா சிலருக்கு தான் அது கை கொடுக்கும்.
சிலருக்கு காலம் பூரா அது கனவாவே போயிடும். காதலிச்சவங்களோட சேர்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் போல இருக்கு. அந்த குடுப்பனை எனக்கு இல்ல அர்ஜுன் சார். நமக்குன்னு சொல்லு வசு. என்ன நீயோ ஒன்ன நானோ குத்தம் சொல்ல முடியாது. இந்த பிரிவுக்கு நம்ம 2 பேரும் தான் காரணம். உன்னை ஒரு நல்ல நிர்வாகியா பார்த்த எங்க அம்மாவுக்கு மருமகளை ஏத்துக்க முடியல வசு. காரணம் இனியா என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது தான். அவளை விட நீ எனக்கு பொருத்தமானவங்கிறத எங்க அம்மாவால ஏத்துக்க முடியல வசு. நான் போராடி பார்த்துட்டேன் வசு, என்னால முடியல. அர்ஜுன் சார், நான் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு விரக்தியா சொல்றீங்க. தேவையில்லாம உன் மனசுல நான் ஆசையை விதைச்சிட்டேனோன்னு எனக்கு கலக்கமா இருக்கு வசு. சாரி. அர்ஜுன் சார், நீங்க அழறத என்னால பார்க்க முடியல அர்ஜுன் சார். சரியோ தப்போ, இந்த நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அர்ஜுன் சார். அதனால நீங்க சிரிக்கணும், அத நான் பார்க்கணும். ப்ளீஸ் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ஒரே ஒரு தடவை. அர்ஜுன் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார், எனக்காக அர்ஜுன் சார், ஒரே ஒரு தடவை சரிங்க. வசு, இது நீங்க எனக்கு போட்டு விட்ட மோதிரம் அர்ஜுன் சார். இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது. வசு, இது உன்கிட்டே இருக்கட்டும் வசு. காதலே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு சார் இந்த மோதிரம்? அர்ஜுன் சார், காதலிக்கிறப்போ காதலிக்கும் காதல் கை கூடலன்னா கட்டிக்க போற மனைவிக்கும் விசுவாசமா இருக்கணும். அதுதான் காதலுக்கு உண்மையான மரியாதையா இருக்கும்.
இத அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது மேடம் சொன்னது. எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. டீடைல்ஸ் அனுப்புறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. குட் மார்னிங் மேடம். மார்னிங் உத்தமன். என்ன அமைதியா இருக்கீங்க? நாட்டுல தான் என்னென்னமோ நடக்குதுன்னா வீட்லயும் என்னென்னமோ நடக்குது போல. என்ன மேடம், வெற்றிகரமா நேத்து தம்பியோட பிரேக்கப் பண்ணிட்டீங்க போல. மோதிரத்தை கூட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ இனிமே உங்க மனசுல தம்பி கிடையாது, அப்படிதானே? சார், டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டா பாத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. உத்தமன், அம்மா இனியாக்கு கல்யாண புடவை எடுக்கணும்னு சொன்னாங்க. நாம இப்போ மகாலட்சுமி ஸ்டோர்ஸ்க்கு தானே போறோம். என்ன மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசுறீங்க? அங்க என்னடானா தம்பி எதுவுமே நடக்காத மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. தம்பி புலம்பிட்டு தான் இருக்காரு, ஆனா நீங்க தான் அந்த சுவடே இல்லாம இருக்கீங்க. எப்படி மேடம் ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மறக்க முடியுது? நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து வளர்த்த காதல். ஏன்னா பல நாள் தம்பி சம்மதிப்பாரான்னு உங்க காதலுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. தம்பி இறங்கி வந்தப்ப நீங்க கோச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ரெண்டு பேரும் மனசு மாறி வர்றப்ப மத்தவங்களுக்காக உங்க காதலை விட்டு கொடுக்கறீங்களே, அந்த காதலே உங்ககிட்ட கோச்சிக்கும். தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி மேடத்தை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த ட்ரெஸ்ஸும் போட்டோஷூட் காஸ்டியூமும் எடுக்கிறோம். மத்தவங்களுக்கு இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் இல்லையா? மேடம், உங்க காதல் தோத்து போச்சேன்ற வைத்தறிச்சலையும் வேதனையிலயும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அந்த சுவடே இல்லாம இனியாவுக்கு கல்யாண புடவை எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காதலுக்கு பல நாள் தூது போனதுனால உங்க வேதனை என்ன பாதிச்சிருச்சு போல இருக்கு. அதான் நான் லூஸ் ஆயிட்டம் போல இருக்கு. உத்தமன், 10 to 10 நல்ல நேரம். அதுக்குள்ள நம்ம கிளம்பணும். நீங்க இனியாவையும் அர்ஜுன் சரியும் ரெடியாக சொல்லிடுங்க. மேடம், நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன். அந்த ஆதங்கத்துக்காவது ஒரு பதில் சொல்லுங்க மேடம். இது பாருங்க உத்தமன், கல்யாண வேலையை பாக்குறதுக்கு தான் மேடம் உங்களை என் கூட இருக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இருந்து வேலையை பாருங்க, இல்லன்னா ஆபீஸ்க்கு போயிடுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்றதை கேட்டு வேலை செய்யறதுக்கு தான் மேடம் என்ன வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன் மேடம். ஏதோ மனசு கேட்கல மேடம், அதான் உள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். தம்பி உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்ல?
தெரியும் தெரியும். அது தெரியாமலேயே இருக்க போகுது. அவரு உங்களை தீவிரமா லவ் பண்றாரு. அது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரியாம எப்படி இருக்கும்? நீங்களும் மனசு மாதிரி அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. அது எனக்கு தெரியும். தம்பி அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆளு நான் தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல. ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே மேடம். உத்தமன், போய் நான் சொன்னதை செய்வீங்களா இல்லையா? ஓகே மேடம், ஓகே செய்யறேன். நான் வேலைக்காரன் தானே, நீங்க சொல்றத செஞ்சுதானே ஆகணும். மனசு கேட்கல, அதான் ஆதங்கத்துல பேசிட்டேன். சரிங்க மேடம், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என் வேதனை என்னோட போட்டோம். உத்தமன், போறோம் மேடம். இப்ப என்ன, இனியா மேடத்தை வர சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க சொல்றத செஞ்சிடறேன் மேடம். இனியா வர சொல்றேன். இனியா மேடத்தை வர சொல்றேன் மேடம். ஆமாடி, கூடி சீக்கிரமே கல்யாணம் இருக்கும். சரிடி, நீங்க 2 பேரும் எப்போ வரீங்க? அடி அடி, சஃபாரி வரண்டி, சஃபாரி வரான். அப்புறமா பேசுறேன். என்ன சஃபாரி, அதிசயமா எறும்புக்குள்ள வந்திருக்க, என்ன விஷயம்? நான் ஒண்ணும் உங்களை பார்க்க வரல, இனியா மேடத்தை பார்க்க வந்தேன். மேடம், முகூர்த்த பட்டு புடவை எடுக்கணுமா, அதனால துணி கடைக்கு போகணும்னு அர்ஜுன் தம்பியும் வசுந்தரா மேடமும் கீழே வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. புடவை எடுக்க தானே போறீங்க, அதெல்லாம் உடனே வந்துருவா. போ இந்த பாரு, முதல்ல உன் முதலாளி கிட்ட சொல்லி, இது என்ன நல்லதா ஒரு 4 சட்டை பேண்ட் எடுத்து கொடுக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் அம்மி குத்துறவ மாதிரியே மாட்டிக்கிட்டு தெரியுற. கடைநல்லூர் இல்ல, உங்க ஊர் கடைநல்லூர்ல அம்மி குத்துறவங்களா இந்த மாதிரி தான் சஃபாரி போடுவாங்களான்னு கேட்டேன். காலமெல்லாம் இப்ப மாறி போச்சுடா. நீ முதல்ல திருந்துற வழிய பாரு. உத்தமன், சொல்லுங்க மேடம். முதல்ல அவங்க 2 பேரையும் கடைக்கு போக சொல்லுங்க, நாங்க 2 பேரும் பின்னாடியே வரோம். மேடம், கல்யாண பொண்ணே நீங்க தானே, முகூர்த்த பட்டு புடவை எடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். இத பாருங்க உத்தமன், வசுவோட வேலை என்ன? எனக்கு Dress செலக்ட் பண்ணி வைக்கிறது. அவளை முன்னாடி போய் 4-5 புடவை செலக்ட் பண்ணி வைக்க சொல்லுங்க. நான் அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்காது மேடம். உத்தமன், நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, இருடா, முதலாளி அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். அதென்ன எல்லாத்துலயும் குறுக்க மூக்க நடிச்சிட்டு இருக்க. போ. ஓகே மேடம். அந்த பயம் இருக்கணும். போ. இந்த மரியாதை உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. எருமை ஏண்டி ஃப்ராடு. ஏய், ஒவ்வொருத்தையும் புருஷன்கார புடவை எடுத்து கொடுக்க மாட்டேனான்னு ஏங்கிட்டு இருக்காளுங்க. நீ என்னடா ரொம்ப பெருசா பிகு பண்ற? முகூர்த்த புடவை போய் எடுக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? இத பாரு பாட்டி, நான் போய் புடவை எடுக்கிறது ஒரு விஷயமே இல்ல. எனக்காக அவளை எடுக்க வைக்கிறேன் பாரு, அங்கதான் இருக்கு பாயிண்ட். புடவை எடுக்கிறப்போ அவ அப்படியே வேதனையில துடிக்கணும், வயிற்றுச்சல்ல புலம்பணும். அதுக்குதான் பாட்டி அப்படி பண்ண. பரவாயில்லையடி, கலக்குறடி, கலக்குற. என்னாச்சு உத்தமன், ரெடியா? இல்ல மேடம், நீங்க துணி கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வைக்கணுமா? அதுல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்களாம். என்ன பண்றது, சில பேருக்கு அடுத்தவங்க செலக்ட் பண்ணதை எடுத்துக்கிறதுல பேரானந்தம் போல இருக்கு. அவங்களுக்காக நான் எப்படி உத்தமன் எடுக்க முடியும்? என்னமோ சொல்றாங்க மேடம். மேடம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க கிளம்புங்க. இனியா மேடம் இன்னும் ரெடி ஆகலையா? தம்பி ரெடியா தான் இருக்காரு. நம்ம பேசிக்கிட்டு இருந்தா லேட் ஆயிடும்ல, அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்க. நீங்க கார்ல ஏறுங்க. ம். ஹலோ,
சொல்றா. திஸ் கம்மிங் சண்டே மேரேஜ்ரா. கன்ஃபார்மா வந்துடணும். நான் உனக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன். பாய். பா ஒரு 2 முளை பூ வாங்கிக்கப்பா. பின்னாடி இருக்கிறது யாரு, உங்க சம்சாரமா? இல்லம்மா. சரிப்பா, அதனால என்ன, ஒரு 2 முளை பூ வாங்கி கொடுங்க. எனக்கும் ஒரு 10 ரூபா கிடைக்கும். பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுப்பேன். சரி கொடுங்க. ம். என்னம்மா யோசிக்கிற? அதான் தம்பி ஆசையா வாங்கி கொடுக்குதுல்ல, வாங்கிக்கம்மா.